ஓடிக்கொண்டிருக்க முடியும். அப்படி நினைத்து சிவபெருமான் 50 புஷ்பத்திலே சிவலிங்கமாக உறைந்து விட்டார். வந்து அரக்கு தேடிக்கொண்டிருக்கின்றான். இதுவரைக்கும் வந்து சிவபெருமானை காணவில்லையே. பகவானே, எவ்வளவு நாள் இருந்தாலும் இந்த வேகத்தான் வர வேண்டும், நான் காவல் காத்து கொண்டிருக்கின்ற அரக்கன் இருக்க பார்த்தா சிவபெருமான் இத்தனை காலம் தான் அரக்கருக்கு வயது இந்த 50 புஷ்பத்தை இருந்து கொண்டிருக்க முடியும். நம்மளை இந்த நேரத்தில் காக்க வேண்டுமானால் நம்முடைய மைத்திர மாயம் தான் வரைவில் நினைத்துக் கொண்டிருக்கும் போது எம்பெருமான் மாயம் எங்கம்மா பிறந்து எங்கு வளர்ந்து வருகின்றார். வாருங்கள். எப்படி ஆயர்வாடி ஊரதிலே ஆயர்வாடி ஊரதிலே ஆயர்வாடி ஊரதிலே ஊரதிலே அதாவது வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது பிள்ளை வந்து ஆயர்வாடி வட்டத்திலே நந்த கோவனுக்கும் வசுதாவுக்கும் வளர்ப்பு பிள்ளை வளர்ந்து வருகின்றான் எம்பெருமான் மாயவன். வளர்ந்து வந்தாலும் சரி, அந்த ஆயர்வாடி பட்டணத்தின் பெருமை என்னம்மா? அதாவது ஆயர்வாடி வட்டணம் என்று சொன்னால் ஆயர்வாடி வட்டணத்திலே 1008 தெருக்கள் இருக்கிறதா. தெருக்களுக்கு அதாவது தெருக்களுக்கு 1008 வீடுகள் இருக்கிறதா. வீடுகளுக்கு ஒவ்வொரு கன்னி பெண் இருக்கிறாங்க. அப்படியானா 1008 தெருக்கள், தெருக்களுக்கு ஒவ்வொரு கன்னி பெண்கள். மொத்தம் எத்தனை பெண்கள் இருந்தாங்க? அம்மா அப்ப பெருக்கிதான் பார்க்கணும். 1008 வீடு இல்லையா? 1008 வீட்டுக்கு ஒரு கன்னி பொண்ணா நிறைய 10 லட்சம் தாண்டி போயிடும். அப்பேற்பட்ட ஆயர்வாடி பட்டணத்தில் வளர்ந்து வந்தாலும் பல லீலைகள் செய்கின்றான். கோபிகாசி பெண்கள் வீட்டில் சென்று பால், தயிர், மோர், வெண்ணையில களவாடி வருகின்றான். களவாடி வாங்கி வரும்போது ஒரு நாள் தரத்திலே ஆயவனாருடைய தோழர்மார்களே அழைத்து கேட்கிறார். என்ன? டேய் கிட்டு, என்னடா? டேய் சோமா, என்னடா? ஹரியடா வரண்டா எங்கடா களவு செய்ய. கண்ணா, என்னடா? களவு செய்வதற்கா? ஆமா, எனக்கு களவெல்லாம் செய்ய தெரியாது கண்ணா. டேய், என்ன? உனக்கு களவு செய்ய தெரியலன்னா களவு செய்ய நான் சொல்லி தரேன்டா. கண்ணா, என்ன? அம்மா அடிப்பாங்க, இருந்தாலும் அம்மாவுக்கு தெரியும் எப்ப போகலாம். ராத்திரி 12 மணிக்கு மேல போவோம். அப்படியே சோமு, நீ வரையடா? நான் வரேன்டா.